ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான விலாக் தான் ஷேர் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா சர்ச்சில் குக்கிங் காம்படிஷன் தான் போயிட்டு இருக்கு. அதை பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஃபுல் டே அப்படியே வந்து ருட்டீன் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே சின்ன மாமியார் வீட்டுக்கு தான் கிளம்பியாச்சு. 2 பேரும் வெளியூரில் தான் இருக்காங்க. இந்த டைம் கொஞ்சம் லாங் லீவ் இருந்ததால் காலையிலே ஹஸ்பண்ட் கூட்டிட்டு கிளம்பிட்டாங்க. அங்கே தான் போயிட்டு இருக்கோம். போய் பார்த்துட்டு எல்லாரையும் வந்து அப்படியே பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனதும் வந்து சூப்பராக பஜ்ஜி செஞ்சு கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு பையன் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் வந்து ஊஞ்சல் மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க புடவையில். அதில் ஒரே உட்காந்துட்டு ஒரே ஆட்டம். இந்த ஒரு குண்டுமணி மாதிரி இருக்கும், கண் ரெட் கலரில் இருக்கும், பிளாக் கண்ணுன்னு சொல்லி கண்மணி மாதிரி இருக்கும்னு சொல்லி வச்சு விளையாடுவோம். அது எங்கேவோ வந்ததும் வந்து கண்டுபிடிச்சினா அதை வச்சுட்டு தான் விளையாடிட்டு இருக்கான். இந்த பட்டர் ரோஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஸ்கூல் போகும்போதெல்லாம் வச்சுட்டு போகிறது பார்த்ததும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதான் பறித்து வைக்கலான்னு சொல்லி நானும் ஒரு பூ வந்து பறிச்சிட்டேன். ஒரு மாமி வீட்டை பார்த்துட்டு இன்னொரு மாமி வீட்டுக்கு தான் போயிருக்கோம். கொல்லியில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அதனால் கொல்லிக்கே போயாச்சு. வந்ததும் குட்டீஸ்லாம் ஒரே ஆட்டம் போட்டுட்டு ஓடையில் வந்து சூரப்பழம் நிறையா இருக்குது, போய் பறிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பிட்டாங்க. பார்த்திங்கன்னா நிறைய பழமும் இருந்துச்சு, நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு. அதான் பறிச்சுட்டு வந்துட்டு அதை தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம் எல்லாம் அப்படி பேசிட்டு. கொஞ்ச நேரம் கொல்லையில் இருந்துட்டு வீட்டுக்கு தான் கிளம்பியாச்சு. சிக்கன் வாங்கிட்டு வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மாமி வந்துட்டு முன்னவே போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. நாங்கள் வாங்கிட்டு வரோன்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். போனதும் பார்த்திங்கன்னா வந்துட்டு சூப்பராக குட்டியாக குடில் செஞ்சு வச்சுருந்தாங்க. குட்டீஸ்லாம் சேர்ந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அவங்களுக்கு தெரிஞ்ச போல் அழகாக க்யூட்டாக செஞ்சுருந்தாங்க. கம்பு புட்டு செஞ்சுருந்தேன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நானுமே ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். குட்டீஸுமே ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சிக்கனும் சமைச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. விரிவூர்லேருந்து ஊருக்கு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும். அப்புறம் வர வழியிலே ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் அவங்க வீட்டுக்கெலாம் போயிட்டு அப்படியே வந்தாச்சு. வந்ததும் பார்த்திங்கன்னா சர்ச்சில் வந்து குக்கிங் காம்படிஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை தான் பார்க்கறதுக்கு அப்படியே கடகடன்னு கிளம்பி போயாச்சு. எல்லா வருஷமும் கிறிஸ்மஸ் முடிஞ்சதும் சென்னைக்கு வேலைக்கு கிளம்பிடுவோம். இந்த வருஷம் ஊரில் இருக்கிறதால எல்லாத்தையுமே பார்க்குறோம். ரொம்ப ஜாலியாக இருக்குது. எல்லாமே குக்கிங் காம்படிஷனுக்காக எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ என்னென்னலாம் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். நாங்களும் பிளான் பண்ணியிருந்தா நாங்களும் ஏதாவது செஞ்சுருக்கலாம் அப்படின்னு தான் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தோம். சரி நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு கண்டிப்பாக வந்து நாமளும் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன செய்கிறாங்கன்னு சொல்லி அப்படியே ரவுண்ட்ஸ் தான் போயிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் வந்து கேசரி, பாயாசம், அப்புறம் வந்து முடக்கத்தான் கீரை தோசை, அப்புறம் மசால் போண்டா, ஃபிஷ் ஃப்ரை தான் நிறைய பேர் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் குட்டீஸ்லாம் சேர்ந்து வந்து கேக் வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி அவுட்டோரில் உட்காந்து செய்கிறது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு நம்மளும் செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் யோசித்து வச்சுருக்கோம். எங்களுக்கு கொஞ்சமாக கேசரி டேஸ்டிக்காக கொடுத்துருந்தாங்க. அதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு பார்க்கவே. காம்படிஷன் மாதிரியே தெரில, ஏன்னா அவ்வளோ ஜாலியாக எல்லோரும் ஒருத்தர் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு எல்லாம் செஞ்ச டிஷ் எல்லாம் வந்து டேஸ்டிங்காக தான் வச்சுருந்தாங்க. ஃபாதர்ஸ் அப்புறம் கொஞ்சம் பேர்லாம் வந்து டேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. ஸோ இந்த ஒரு விலாக் வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டான விலாகில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட் மீ.